இப்போது வீட்டு விளக்காக இருக்கக்கூடிய பெண்ணு நான் ஒரு இந்துவுடைய வீட்டில் தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ நிச்சயமாக சவுத் டிஸ்ட்ரிக்டில் அவங்க போய் விளக்கு ஏற்ற மாட்டாங்க, கோவிலுக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்லேயே படையல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்திருக்காங்க. இதை வந்து அவங்க ஒரு பெண் உரிமையாக பார்க்க, குறையாவோ இல்லை நமக்கு மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுமையாகவோ அவங்க பார்க்கல. இல்லை உங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். நானும் இந்த நாட்டு குடிமகன், நானும் போய் ஐபிஎல் ஆடுவேன், இல்லை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் நானும் போய் ஆடுவேன். கரெக்ட். பார்க்க தான் உங்களுக்கு உரிமை, அவ்வளோதான். விளையாடணும்னா நீங்கள் அதற்குரிய தகுதிகளை கடந்து தான் நீங்கள் போயாகணும். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கணும், அதை சேர்ந்தவராக இருக்கணும், டீமில் இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் விவாதமாக வெடிக்குது கேரளா. உடனே பெண்கள்லாம் வந்து நாங்கள் சபரிமலைக்கு போகிறோன்னு கிளம்பிட்டாங்களா? இல்லை, இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சிறிய வயது பெண் குழந்தைகளுக்கு ஐயப்பன் அச்சன், அதாவது ஐயப்பன் அப்பாவாக பார்க்குறாங்க. சற்று வளர்ந்த பெண்கள் 50 வயதுக்கு 50 வயது கீழே 10லிருந்து 50, ஆமாம், அவங்கெல்லாம் சகோதரனாக பார்க்கிறாங்க. சரி, ஐயப்பனை 50 வயது மேல உள்ளவங்களாம் மகனாக பார்க்கிறார். மகன், இந்த பாவம் தான் அவங்கள்ட்ட இருக்கு. யாரு ரொம்ப ஷாக் ஆனாங்கன்னா இந்து பெண்கள் தான் முதல்ல ஷாக் ஆனாங்க. இது என்ன அநியாயம்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றம் இது இல்லாமல் தலையிடுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 எதிர்பார்த்ததில் இவ்வளோ பேர் வந்து எப்படி வருவாங்கல்ல, எல்லாரும் ஆக்ரோஷமாக இருக்காங்க, எல்லாரும் ஒரு வெறியோடு இருக்காங்க. எப்படி இது தலையிடலாம் நீதிமன்றம், எப்படி இது தவறான தீர்ப்பை கொடுக்கலாம், எப்படி அரசு வந்து அப்போ தீர்ப்பு வந்தோடனே அரசு என்ன சொல்லுது, கேரளா அரசு, நாங்கள் சபரிமலையை 365 நாட்களும் இனி திறந்து வைப்போம். நீ யாரா இது முடிவு பண்ணுறதுக்கு யாரும் தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திரு டிஆர் ரமேஷ், ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் வந்திருக்கிறார். பாருங்கள். வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். எந்த கட்டத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது, யார் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறார்கள்? அது நல்ல கேள்வி. என்னன்னா, இப்போ 1990 அந்த சமயம் 87 90 சில இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அவங்க மூலமாகவோ இல்லை மிகுந்த ஐயப்பன் மேலே ஆசைப்பட்டோ சில அந்த இடைப்பட்ட வயதுடைய சில பெண்கள் வந்து தரிசனம் அடைகிறாங்க கோயிலில். எப்படி போகிறாங்க? அவங்க சும்மா மற்றவங்களோட கலந்து போயிடுறாங்க, ஒரு விஐபியோட வராங்க. அதை வந்து கோயில் நிர்வாகம் அனுமதிக்கிறது. இவங்க இந்த மேல்சாந்தி தந்திரின்னு சொல்லக்கூடிய அர்ச்சகர்கள் எதிர்க்கிறார்கள். அவருடைய எதிர்ப்பு வலிமையாக இல்லை, அவர்களே ஏற்பாடு செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. இப்படி வரும்போது இது அரச பர்சனலாக வரும். இப்போ மாதிரி இவங்கள்ட்ட செல்ஃபோன்லாம் கிடையாது, அந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம். அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னா கேமரா ஓடும், அது மாதிரிலாம் இல்லை. ஆனால் வெளியே ஃபோட்டோ வந்துருச்சு. அப்போது 1991 வந்து ஒரு மகேந்திரன் ஒருத்தர் அங்கே ஒரு கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த சபரிமலை ஐதீகம்ங்கிறது ரொம்ப முக்கியம், இதை மீறி சிலர் செல்கிறார்கள், இதை நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க வேண்டும். சரி, அப்போ என்ன ஆகுது, பெண்கள் போகலாமா போகக்கூடாதா, அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, மற்றவர்கள் போகும்போது இவர்கள் ஏன் போகக்கூடாது? ஸோ வந்து நம்ம என்ன சாதாரணமாக என்ன சொல்லுவோம், இது இந்துக்கள் மட்டும் அனுமதின்னு கருவறை கிட்டலாம் சில இடத்துல போர்டெலாம் இருக்கும். இப்போ எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இந்த கோயிலில் இந்துக்கள் மட்டும்தான் போகலாம் அப்படி. அப்போ இந்த பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படி. அப்போது 2 நீதிபதிகள் கேரளா ஹைகோர்ட்டில் இதை விசாரிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பரிபூர்ணம், ஜஸ்டிஸ் மரார். இவங்க 2 பேரும் எப்படி இதை பார்க்குறாங்கன்னா, இதை வந்து ஒரு ரிட் பெட்டிஷனை விட இதை ஆய்ந்து அலசி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அந்த கோயில் தந்திரியை கூப்பிட்றாரு. அந்த தந்திரிக்கு அப்பா காலத்திலேருந்து விசாரிக்கிறாங்க, ஏன் வரதில்லை, ஏன் வரக்கூடாது, என்ன தோஷம் ஏற்படுகிறது, எல்லாவற்றையும் ஆய்ந்து அலசி. அப்போ கூட அவங்க வந்து இது ஒரு டினாமினேஷனல் டெம்பிள் தான் பார்க்குறாங்க. இது தனி மத சம்பிரதாயம், டினாமினேஷன்லாம் ஒரு தனி சம்பிரதாயங்கிறது தான் பார்க்குறாங்க.
அந்த போக்கில் தான் தீர்ப்பு ஒரே ஒரு கேள்வி இருக்கீங்க. ஆ. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தனி சம்பிரதாயத்துல இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கலாம். ஆமாம். ஒரு பொதுவான இந்து கோவில்ல இப்படி எல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படி judges? அப்படி அப்படி இல்லை. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, பல பேர் போனால் அது பொது கோயில் சரி, பொது கோவிலாகவே இருக்கட்டுமே. இருக்கட்டுமே. அந்த கோவிலுக்கென்று ஒரு ஐதீகம் இருக்கிறது என்றால் ஐதீகம் ஐதீகம் முக்கியமா அல்லது அரசியலமைப்பு சட்டம் முக்கியமா? அங்கே தான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை கொண்டு தான் இதை வந்து இடிக்கிறாங்க. மொராலிட்டியை கொண்டு இடிக்கலை. அதை கொஞ்சம் விரிவாக பேசுவோம். சரி சரி, இப்பொழுதைக்கு கேரளா ஹைகோர்ட்டுக்கு வந்துருவோம். கேரளா ஹைகோர்ட் 91 ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. இந்த கோயில் நடைமுறை இதுதான், இந்த கோயில் வழக்கம் இதுதான், இதை மாற்றினால் கோயிலுடைய தன்மையே போய்விடும். அதனால் அவங்க வந்து கேரளா போலீஸ் வந்து ஷுட் என்ஷூர் இந்த வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படி. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு பாதை வந்து பம்பை வரைக்கும் அவங்க எல்லாருமே போகலாம். அதை தாண்டி மலை ஏறங்கும் சமயத்தில் அங்கே லேடி போலீஸ் இருக்கும், கேரளா போலீஸ். அவங்க வந்து இந்த பெண்களை ஏறுறவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. இந்த வயதுக்குட்ட பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க சந்தேகம் வந்தால் கூட கூப்பிட்டு நிறுத்தி வயதுக்கான சான்றெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு இப்போதான் நம்மகிட்ட வந்து ஆதார் கார்டு மாதிரிலாம் இருக்குது. ஆமாம். 1990களில் அப்படி எதுவும் சொல்ல போனால் அப்போ யாரும் முயற்சியே பண்ணலை. இந்த நடுவில் ஒரு சில பேர் செய்த ஒரு தவறுனால கேரளாவில் போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. வி ஆர் ரெடி டு வெயிட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அதாவது கேரள மக்களும் அது செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்தோ மற்ற இடத்திலிருந்து போறவங்க கூட பெண்கள் 10 to 50 போறது கிடையாது. அவங்க வந்து இப்போது வீட்டு விளக்காக இருக்கக்கூடிய பெண்ணு ஒரு இந்துவுடைய வீட்டில் தமிழ்நாட்டிலையோ கேரளாலேயோ நிச்சயமாக சவுத் டிஸ்ட்ரிக்டில் அவங்க போய் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. கோவிலுக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்லேயே படையல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்திருக்காங்க. இதை வந்து அவங்க ஒரு பெண் உரிமையாக குறையாவோ இல்லை நமக்கு மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுமையாகவோ அவங்க பார்க்கல. இது வந்து ஐதீகமாக பழக்கமாக பார்க்குறாங்க. அப்போது பையனை விட்டோ பெண்ணை விட்டோ அப்போ நீ ஏற்றுமா விளக்கு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க பின்பற்றி வரும்போது ஐயப்பன் கோயிலுக்கே வருவாங்களா, வரமாட்டாங்க. ஆனாலும் போலீஸ் அங்கே இருக்கும். அவங்க ஏதாவது சந்தேகம் தான் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதார் கார்டெலாம் அப்போ கிடையாது. அதே சமயம் நானும் போவேன்னு கிளம்புற கூட்டமும் கிடையாது. ஸோ போலீஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் வரல அந்த சமயம் வரல. இப்போது 2006 1991க்கு பிறகு அடுத்து நேராக 2006 தான் பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க. யங் லாயர்ஸ் அசோசியேஷன் ஒரு அமைப்பு. இட்ஸ் அ என்ஜிஓ. கேரளாவை சேர்ந்த என்ஜிஓ, வடக்கை சேர்ந்த ஒரு என்ஜிஓ. ஸோ அவங்களுக்கு கேரளாவும் கிடையாது. அவங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் மேலே நம்பிக்கையும் கிடையாது. அவங்க இந்துன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பல இஸ்லாமியர்கள் அதில் இருந்தாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து மசூதியில் எல்லா மசூதியிலையும் பெண்களை அனுமதிக்கிறாங்களா, உடனிருந்து வழிபாடு செய்ய முடியுமா அவங்களால, பக்கத்தில் இருந்து, அதை பற்றிலாம் அவங்க வழக்கு போடலை. அவங்க போட்ட வழக்கு பெண்களை அனுமதிக்காமல் இருக்கிறது தவறு, இது வந்து டிஸ்கிரிமினேஷன், இது பாகுபாடு அப்படின்னு சொல்லி இந்த கேரள டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட், கோயில் நுழைவு சட்டம் கேரளா, சரி, அதில் வந்து இந்த பிரிவு இந்த விதி தவறானது, இந்த அனுமதிக்காமல் இருப்பது எங்களுடைய அரசியல் சட்ட மத உரிமைகளுக்கு எதிரானது, அரசியல் சட்ட உரிமைகளுக்கு எதிரானது, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. அப்போ நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீங்கள் ரிட் பெட்டிஷன் போடும்போது நேரடியாக போக முடியாதுங்கிறத பார்த்துருக்கோம் முன்னாடி. இங்கே ஹைகோர்ட்டில் போட்டு தான் போக முடியும். ஆனால் அதுக்கு சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் உங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கே போகலாம். இதுவும் பொதுநல வழக்காக போடுறாங்க. அப்போ என்னுடைய வழக்கில் நான் தடுக்கப்பட்டேன் என்றோ, எனக்கு அதில் என்னை அனுமதிக்கவில்லை என்றோ இல்லை, நான் அதில் நம்பிக்கை உள்ளவன், நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றோ போடப்படவில்லை. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் போடுகிறோம். இப்போ எப்படி இங்கெல்லாம் சில பொதுநல வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போடுறாங்க, இந்த பஸ்ஸு சர்வீஸ் சரியில்லை, இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்க வேண்டும், இங்கே வந்து
மருத்துவமனையில் இந்த வசதி கொண்டு வர வேண்டும். சரி, இந்த வழக்கு போட்டதுல பெண்கள் இருந்தார்களா? அந்த குழுவில் பெண்கள் இருந்தாங்க. சரி, பெண்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இந்து மத நம்பிக்கையாளர்களாக தெரியவில்லை. நான் போகணும்னு அவங்க கேட்கல. என்னை அனுமதியும் ஐயப்பன் வழிபாட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையின்படி நான் செயல்பட முடியவில்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. சரி, ஆனால் பொதுவாக கேரளத்தில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சபரிமலை போவதற்கு இந்த 10லிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு போடுறாங்க. தடை விதிக்கக்கூடாதுன்னு போடுறாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு முரணானது. சரி, எப்படி போடுறாங்க? அப்போ அது 2006 போட்டது. அப்படி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி இது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், அரசியல் சட்டத்துக்கு கொண்டு போவோம். அந்த அமர்வு 5 நீதிபதிகள் விசாரிக்க வேண்டிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது ஒரு நல்ல பார்வை தான். அதே சமயம் மத சம்பந்தமான விஷயங்களில் தொடர்பில்லாதவர்கள் வழக்கு போட முடியுமா? வேறொரு மதத்தின் நம்பிக்கையை மற்றவர்கள் கேள்வி கேட்க முடியுமா? அதுதான் இப்போ வந்து இந்த 9 நீதிபதிகள் அமர்வில் 7வது கேள்வியாக வச்சுருக்காங்க. சரி, அதையும் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு கேள்வியாக பார்க்க போகிறோம். சரி, அப்போது அதை போட முடியுமாங்கிறது. இப்போ நான் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சில வசதிகள்லாம் சரியில்லை அப்படின்னா பொதுநல வழக்காக நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. பழனி கோயிலில் பணத்தை எடுத்து இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பழனியை சேர்ந்தவரானு நீதிமன்றம் என்னை கேட்காது. புரியுது. நீதிமன்றத்தில் நான் என்னுடைய கோயில் விஷயத்தில் வழக்கு போடுவேன் நிலைநாட்டி விட்டேன். இப்போ நான் அந்த ஸ்டான்லி மருத்துவமனை சொல்கிறேன் இல்லையா, இப்போ நீங்களே ஸ்டான்லி மருத்துவமனையில் இதெல்லாம் சரியில்லை நீங்கள் வழக்கு போடுறீங்க. மிஸ்டர் பத்ரி சேஷாத்ரி, நீங்கள் ஸ்டான்லி மருத்துவமனை தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? கரெக்ட். இல்லை, நான் எடுத்துக்கல. அப்போ ஏன் வழக்கு போடுறீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா இது பொதுநல வழக்கு. புரியுது எனக்கு. அதனால் ஏன்னா நான் இன்றைக்கு போகலைனாலும் நாளைக்கு நான் ஸ்டான்லி போகலாம். எனக்கு அங்கே மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து என்னால் தாங்க முடியும். அவர்கள் வழக்கு போடவில்லை, நான் போடுகிறேன். புரியுது எனக்கு. புரியுது. ஆனால் மத விஷயத்தில், ஒரு மத கோட்பாட்டில், ஒரு மத சம்பிரதாயத்தில், ஒரு பூஜை முறையில் இதை வந்து சரியில்லை, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு. அதில் என்ன அப்படின்னா சட்டத்தில் இப்போ வந்து அரசியல் சட்டம் கொஞ்சம் பேசி ஆகணும். சொல்லுங்கள். அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமை வழங்கப்பட்டதில் ஷரத்து 25 ஆர்டிகல் 25ன்னு சொல்லுவோம். அது வந்து தனிநபர் வழிபாட்டு உரிமை. சரி, நான் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், அதுக்கு பேர் ப்ரொஃபஸ்னு பேர். அந்த நம்பிக்கையின்படி செயல்படுகிறேன், அது ப்ராக்டிஸ்னு பேர். அந்த நம்பிக்கையை குறித்து பேசுகிறேன், பிரச்சாரம் செய்கிறேன், இது ப்ராபகேஷன். இது மூன்றுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு அடிப்படை உரிமை அரசியல் சட்டம் கொடுக்கிறது. சரி, ஒரு நம்பிக்கையின் பால் செயல்படுவது, அதை பின்பற்றுவது, அதை பற்றி பிரச்சாரம் செய்வது, இதெல்லாம் கொடுத்துரு. அதே மாதிரி ஆர்டிகல் 26 இதுக்கு அடுத்தது. நான் ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், ஒரு தனி மத அமைப்பை சேர்ந்தவன், என்னுடைய மத விவகாரங்களை நானே பார்த்து கொள்வேன், என்னுடைய மத சொத்துக்களை நானே நிர்வாகம் செய்வேன். இது வந்து அது ஒரு குழு உரிமை, குரூப் ரைட்னு சொல்லுவோம். சரி, இது வந்து மத டினாமினேஷனல் ரைட்ஸ்னு சொல்லுவோம். சரி, இது கொடுத்துருக்கு. இப்போது இந்த தனி மனித உரிமை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் வழக்கு முதல்ல போகுது. அப்போ போகும்போது இந்த சபரிமலை ஒரு டினாமினேஷனல் டெம்பிளா, அவங்க மத விரத்தை அவங்களே பார்த்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ வந்து நீங்கள் போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கணும், இல்லை டிவியில் பார்க்கணும். சரி, இதுதான் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். நானும் இந்த நாட்டு குடிமகன், நானும் போய் ஐபிஎல் ஆடுவேன், இல்லை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் நானும் போய் ஆடுவேன். கரெக்ட். பார்க்க தான் உங்களுக்கு உரிமை, அவ்வளோதான். விளையாடணும்னா நீங்கள் அதற்குரிய தகுதிகளை கடந்து தான் நீங்கள் போயாகணும். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கணும், அது சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அந்த டீமில் இருக்கிறவராக இருக்கணும். புரியுது. இல்லை நான் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் டைமில் நான் உள்ளே போய் கொடுக்கணும், இது மாதிரிலாம் கேட்கவே முடியாது. இது மாதிரி எனக்கு இதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எல்லோரும் கேட்கலாம், இல்லையே அந்த பெண்களும் பார்க்க தானே போகிறாங்க, அந்த பெண்களும் வழிபாடுக்கு தானே போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க பல கிளப்பு இருக்குது, அந்த கிளப்பில் ஷூ போட்டு போகலனாலே உள்ளே விட மாட்டாங்க, டிஷர்ட் போட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம், காலர் வச்ச சட்டை இருக்கணும். சில ரொம்ப மேம்பட்ட கிளப்பில் நீங்கள் வந்து சூட் போட்டு தான், பிளேசர் போட்டு தான் போயாகணும். அப்படிலாம் இருக்குது. அப்போது அது வந்து இல்லை மெம்பர்ஸ்க்கு தான், அது பொது இது கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து நிறையா பேசலாம். இருந்தாலும் ஒவ்வொரு மத சம்பிரதாயத்தின் முக்கியமான விஷயத்தை நீங்கள் மாற்ற முற்பட்டால்
என்ன ஆகும் கடைசியில் அந்த கோயிலே மாறி போயிடும், அந்த சம்பிரதாயமே மாறி போயிடும். சம்பிரதாயம் மாறி போயிடும். இதுதான் அவர்களுடைய நோக்கமா என்ற சந்தேகம் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு வந்துவிட்டது. இதை கோர்ட் பார்த்த உடனே அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியல. நீ யாருன்னு அவங்க கேட்கலையா? இதை வந்து இந்த 9 நீதிபதிகள் விசாரித்த பற்றி பேச போகிறோம். அதுக்குள்ளே ஒன்று சொல்லிடுறேன். இந்த விசாரணை நடக்கும்போது இந்த 2006 இவங்க போட்ட வழக்கின் தன்மையை பற்றி இந்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் பேசுகிறார். பேசும்போது இன்னைக்கு இப்படி ஒரு வழக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த 9 நீதிபதிகள் 2006 இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த மாதிரி வழக்கு வந்தால் நாங்கள் நிச்சயமாக ஏற்க மாட்டோம். ஆனால் 2006 அதை எடுத்துட்டாங்க. இப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்குள்ள இந்த பொதுநல வழக்குகள்லாம் வரும்போது நீதிபதிகள் சற்று கவனத்தோடு தான் அதை அணுகிறாங்க. ஏன்னா இப்போ பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு பொதுநலனை தவிர வேறு நோக்கங்கள் வரை சுயநலனை பொதுநலன் மாதிரி காண்பிச்சு போடுறது. ஆமாம், இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார், அவருக்கு கிடச்சிருக்காது. அப்போ இந்த கான்ட்ராக்டே தப்புன்னு ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் மூலமாக போடுவார். புரியுது. அப்போ யார் போடுறாங்க, எதற்காக போடுகிறார்கள், இதன் நோக்கம் என்னங்கிறதுலாம் இப்போ நீதிமன்றம் பார்த்து விட்டு தான் விசாரணைக்கு எடுக்குது. அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது இது வந்து வேறு நோக்கத்துக்காக போடப்படுகிறது தெரிஞ்சால் அபராதம்லாம் போடுறாங்க. நம்ம பார்க்குறோம், இது அடிக்கடி பேப்பரில் வருது, எல்லாம் வருது, தினமுமே அந்த மாதிரி. அப்போ நீதிமன்றம் தற்போது சொன்னது சரி, விசாரணையில் இன்றைக்கு இது போல் ஒரு வழக்கு வந்தால் சரி நாங்கள் ஏற்க மாட்டோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுவோம். சுப்ரீம் கோர்ட். ஸோ 2006 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? 2000 கோர்ட்டு விசாரணைக்கு எடுக்கிறது. ஆனால் ரொம்ப நாள் ஆகுது இது. அப்புறம் அவங்க முடிவு பண்ணுறாங்க இதை வந்து அரசியல் அமைப்பு இதுதான் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ தீபக் மிஸ்ராங்கிறவர் தலைமை நீதிபதியாக இருக்கார். அவர் 5 கேள்வி எழுப்புறார். இதில் அந்த 5 கேள்வியுமே தவறான கேள்வின்னு முன்னாடி அப்புறமா பராசரன் பேசுகிறார். மூத்த வழக்கறிஞர் பராசரன், நீங்கள் தவறான கேள்விகள் கேட்டால் தவறான பதில் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார். அதை இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஜெய்ப்பூரில் ஒரு மாநாடு போடுறாங்க ஆர்எஸ்எஸ். சரி, அந்த ஆர்எஸ்எஸில் மாநாட்டில் பெண்கள் அனுமதிக்கப்படாத கோயில்களுக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இயற்றுகிறார். பல தீர்மானங்களில் இது ஒரு தீர்மானம் போது அப்போ கவனிக்கப்படவில்லை. சரி, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது மகாராஷ்டிராவில் சனி சிங்னாப்பூர்னு ஒரு கோயில், சனைச்சரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நவகிரகத்தில் ஒருவரான சனி பகவானுக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்லையும் பெண்கள் அனுமதி இல்லாமல் இருந்தது. அப்போது இந்த ட்ரை ரன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அப்போ இந்த கோயிலுக்கு பெண்கள் செல்லலாம் என்று ஒரு ஏற்பாடு நடக்கிறது. இல்லை இனிமேல் செல்லலாம் அப்படின்னு. அப்போ பார்க்குறாங்க, ஒரு சில பெண்கள் போகிறார்கள், இது பண்ணுறாங்க. அவங்க பெரிய விஷயமாக அதை எடுத்துக்கல. உள்ளூர் மக்களும் சரி மற்றவர்களும் சரி அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கல. அதை பார்த்துட்டு சரி இதே மாதிரி செஞ்சுருவோம் சபரிமலைன்னு ஒரு சில பேர் முடிவுக்கு வந்திருக்கலாம். இது பின்புலத்தில் இருக்குது, பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் முதல்ல தீர்மானம் போட்டது ஆர்எஸ்எஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. சபரிமலையை குறிப்பிட்டு தான் அவர்கள் தீர்மானம் போட்டார்கள் என்றால் அந்த தீர்மானத்தை பார்த்தால் தெரியாது. ஜெய்ப்பூரில் நடந்த மாநாட்டில் இவர்கள் போடப்பட்ட ஒரு தீர்மானம். சரி, இதன் பிறகு தான் இந்த 2018 இது வருது, கான்ஸ்டியூஷனல் விசாரணை வருது, அமர்வு. அதில் வந்து 26/9/2018 நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம். சரி, அந்த தீபக் மிஸ்ரா ஓய்வு பெறுவதற்கு முன்பாக வந்த தீர்ப்பு. அந்த அமர்வில், அரசியல் அமர்வில் தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி இருக்கிறார். ரோஹிங்டன் நரிமன் நீதிபதி இருக்கிறார், உச்சநீதிமன்ற நீதிபதி. சந்திரசூட் என்ற பிற்காலத்தில் தலைமை நீதிபதி ஆனவர் அவர் இருக்கிறார். கான்வில்கர் என்ற ஒரு நீதிபதி இருக்கிறார், அவர் பாம்பே ஹைகோர்ட்லேருந்து வந்தவர். இந்து மல்ஹோத்ரா என்ற நீதிபதி இருக்கிறார். அந்த அம்மா மட்டும்தான் பெண். ஸோ இது 5 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு. 4 தீர்ப்புகள் உள்ளே வருகின்றன. ஒரே தீர்ப்பில் 4 வெவ்வேறு. ஆமாம், அந்த தீபக் மிஸ்ராவும் கன்வில்கரும் ஒரு தீர்ப்பு, ரோஹிங்டன் நரிமன் தனி தீர்ப்பு, சந்திரசூட் தனி தீர்ப்பு, இந்து மல்ஹோத்ரா தனி தீர்ப்பு. இந்த 4 நீதிபதிகள், ஆண் நீதிபதிகள் ஒருமித்தமாக பெண்கள் செல்லலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பெண் நீதிபதி போகக்கூடாது, பெண்கள் போகக்கூடாது. இதுதான் இது ஐரணி. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க சபரிமலை சம்பிரதாயம் இந்த இதெல்லாம் இருக்குது, நெறிமுறைகள்லாம் இருக்கின்றன, இது மத விஷயத்தில் குறுக்கிடுவது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். இது எல்லாத்தையும் அழகாக எழுதி அவங்களோட டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம், அதாவது மாறுபட்ட தீர்ப்பு. சரி, அந்த மாறுபட்ட தீர்ப்பு மிகச்சிறப்பாக இந்துக்களாலும் இந்து
சபைகளாலும் கொண்டாடப்பட்டது. அதை புகழ ரொம்ப பேர் பாராட்டியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் புகழலாம். ஆனா தீர்ப்பு 4-1 பெண்கள் சபரிமலைக்கு செல்லலாம். எல்லா அதாவது பெண்களும் எல்லா செல்லலாம். பெண்களும் செல்லலாம் அப்படின்னு 26/9/2018 வருது. ம். இது மிகப்பெரிய தாக்கத்தை அகில இந்திய அளவில் கொடுக்கிறது. அந்த தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. காத்திருந்து உடனுக்குடன் பேட்டிலாம் வருது. தமிழ்நாட்டிலையும் சரி, வேறு இடத்துலையும் சரி. சரி. அந்த மாதிரி பேட்டி எடுத்த ஆட்கட்டில் நானும் ஒருத்தன். ம். இது ஒரு ஆணாதிக்க தீர்ப்புன்னு சொன்னேன். சொல்லி 2-3 சொன்னேன் அந்த தீர்ப்புக்கு எதிராக. அவர் கட் பண்ணிவிட்டு, நான் இங்கே டிவிலையும் பார்த்துட்டு இருக்கேன், கட் பண்ணிவிட்டு திரு ரமேஷ் அவருடைய தொடர்பை துண்டித்து விட்டது, பிறகு பின்ட்டு வருவா அப்படின்ட்டு. ஏன்னா நான் உங்க கருத்து வரக்கூடாதுன்னு, என்னோட கருத்து வரக்கூடாது கூட நான் நீதிபதியை வேகமாக தாக்குறேன்னு அவர் நினச்சிட்டார். நான் தீர்ப்பை தான் தாக்குறேன். அந்த மாதிரி அன்றைக்கி நடந்த விஷயத்தை சொல்ல வரேன். மிக கடுமையான எதிர்ப்பெல்லாம் வருது. அதே சமயம் சில பேர் ஆதரவுலாம் சொல்கிறாங்க. ஆதரவு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள், இல்லை செக்குலர் பீப்புள், சில ஆர்எஸ்எஸ் பீப்புள் எல்லாருமே சொல்கிறாங்க. திரு சுப்பிரமணிய சுவாமி கூட இதை ஆதரித்தார் ஆரம்பத்தில். அப்புறம் மனசு மாறிட்டார். விஷயம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு இல்லை, இது தவறான தீர்ப்புன்னு சொல்லிட்டார். அப்போது மிகப்பெரிய அளவில் விவாதமாக வெடிக்குது. கேரளா உடனே பெண்கள்லாம் வந்து நாங்கள் சபரிமலைக்கு போகிறோன்னு கிளம்பிட்டாங்களா? இல்லை இல்லை. நீங்கள் கேரளா பெண்களை பற்றி, அந்த இந்து பெண்களை பற்றி நீங்கள் அந்த ஐயப்ப வழிபாடு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் கேரளா இந்த ஒரு போராட்டத்தில் நானும் கலந்துக்கிறதுக்கு போகிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சிறிய வயது பெண் குழந்தைகளுக்கு ஐயப்பன் அச்சன், அதாவது ஐயப்பன் அப்பாவாக பார்க்குறாங்க. சற்று வளர்ந்த பெண்கள் 50 வயதுக்கு 50 வயது கீழே 10லிருந்து 50. ஆமாம், அவங்கெல்லாம் சகோதரனாக பார்க்கிறார்கள். சரி. ஐயப்பனை 50 வயது மேலே உள்ளவங்களாம் மகனாக பார்க்கிறார். மகன். இந்த பாவம் தான் அவங்கள்ட்ட இருக்கு. சரி. இதை நான் பார்த்து இதை பற்றி நான் பேசியிருக்கேன். சபரிமலையில் கொஞ்சம் மலையாளம் தெரியும் எனக்கு. அங்கே போய் நானும் பேசினேன், இதுக்கு ஆதரவெல்லாம் தெரிவித்தேன். இது எப்படி போராட்டமாக வெடித்தது என்றால், இந்த தீர்ப்பு வந்தோன்னே பெரிய இடி மாதிரி ஆகிப்போச்சு கேரள மக்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய மத நம்பிக்கையில் விடுற விஷயம். இப்போது ஒரு கேரளா பக்தரோ இல்லை தமிழ்நாட்டு பக்தரோ மாலை போட்டிருக்காருன்னா அந்த குடும்பமே விரதம் அனுஷ்டிக்கும். இப்போ அவங்க அசைவ உணவு சாப்பிட்றாங்க, கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவாங்க. வீடெல்லாம் கழுவி விட்டு தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க, மாலை போட்டுப்பாங்க. அப்புறம் அந்த இவர் என்ன விரதத்தை பின்பற்றாரோ அதே தான் அந்த அம்மாவும் பின்பற்றுவாங்க. அவங்க மாலை போட்டு கோவிலுக்கு போகலைனாலும் அவங்க பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாலை போட்டவர் பண்ற எல்லா அனுஷ்டானங்களையும் இவங்களும் பண்ணுவாங்க, கூட இருப்பாங்க, பூஜைக்கு உதவி பண்ணுவாங்க. சரி. அதே அந்த பூஜையில் கலந்துப்பாங்க, இருமுடி கட்டுற பூஜைக்கு வருவாங்க. அவங்க போயிட்டு வர வரைக்கும் இவங்களும் வந்து தவம் ஏற்றுவாங்க. சரி. அப்போது என்கிட்ட ஒரு கேரளா பெண்மணி சொன்னாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அன்றைக்கே ஒரு 50 வயசு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டிலேருந்து மலைக்கு போவாங்க, அப்போல்லாம் ஃபோனு கீடு ஒன்றும் கிடையாது. எங்களோட முத்தச்சி அதை பாட்டி வந்து விரதம் சாப்பிட மாட்டாங்களாம். போயிட்டு வந்தவர் திரும்பி வர வரைக்கும் 1 வாரம் ஆகும். கேரளாலேருந்தே அந்த பெரிய பாதையில் போகிறாங்கன்னா போயிட்டு வரதுக்கு 1 வாரம் ஆகும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு இன்னொரு 3 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, எல்லாம் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள், ஆரத்திலாம் ரெடி பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் 3 மணி நேரத்தில் வர போகிறாங்கன்னு? நாங்கள் 1 வருஷம் யோசித்தோம். 1 வருஷம் இல்லை, பல வருஷம் நேராக பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி இதுவும் ஒரு தபஸ் அப்படி முடிவுக்கு வந்துட்டோம். அந்த பாட்டிமா சொல்லுவாங்களாம், வரப்போகிறாங்க, இப்போ வந்துடுவாங்க, ஃபோன் கிடையாது, ஒன்றும் லெட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஷீ குட் ஃபீல் த ப்ரெசன்ஸ். அந்த மாதிரிலாம் தவம் ஏற்றி தான் வந்து ஒவ்வொரு இல்லத்தரசியும் செய்கிறாங்க. அப்போது யார் ரொம்ப ஷாக் ஆனாங்கன்னா, இந்து பெண்கள் தான் முதல்ல ஷாக் ஆனாங்க. இது என்ன அநியாயம்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றம் இது இல்லாமல் தலையிடுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இது போராட்டம்லாம் வெடிக்கலை. முதல் முறையாக இந்த பந்தளம்ங்கிற க்ஷேத்திரம், பந்தளம் அரண்மனை இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து ஐயப்பன் வளர்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த அரசன் அரசி கொண்டு வந்து வைத்து வளர்த்ததாக காட்டில் கிடைத்த குழந்தை. இன்னைக்கும் பந்தள ராஜா பரம்பரை இருக்கு. சரி. அவங்க தான் அந்த ஆபரண பெட்டிலாம் இருக்கு. அங்கே வந்து சரி ஒரு எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
2000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி அறிவிப்பெல்லாம் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும், இது தவறுன்னு சொல்லணும். இது வந்து 2 நாளில் இது. சரி, ஒரு 2000 பேர் வந்தாலும் யார் வருவாங்க தெரியலையே அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்துக்களுக்கு போராட்டி தங்களுடைய மத விஷயமாக இறங்கி போராடுவது வந்து ரொம்ப ரேர். இந்த போராட்டத்தை வந்து வாட்ஸ்அப்பில் அப்படிலாம் தான் சொல்கிறாங்க. 25000 பேர் குவிச்சிட்டாங்க 2018. ஆமாம், 2000 எதிர்பார்த்ததில் இவ்வளோ பேர் வந்து எப்படி வருவாங்கல்ல, எல்லாரும் ஆக்ரோஷமாக இருக்காங்க, எல்லாரும் ஒரு வெறியோடு இருக்காங்க. எப்படி இதில் தலையிடலாம் நீதிமன்றம், எப்படி தவறான தீர்ப்பை கொடுக்கலாம், எப்படி அரசு வந்து அப்போ தீர்ப்பு வந்தோடனே அரசு என்ன சொல்லுது, கேரள அரசு, நாங்கள் சபரிமலையை 365 நாட்களும் இனி திறந்து வைப்போம். நீ யாரா இது முடிவு பண்ணுறதுக்கு யாரு? ஸோ அந்த நீங்கள் சொல்கிற அந்த காவு கோவில்ங்கிறதோடைய அடிப்படையே மாற்றுறாங்க. பெண்கள் போகலான்னு சொன்னது கோர்ட்டு 365 நாள் திறந்து வைக்கணும்னு சொல்லிச்சா? இவன் வரான், நாங்கள் இனிமேல் 365 நாளும் கோயிலை திறந்து வைப்போம். சரி, இதோட பின்புலம் என்னன்னு விசாரிச்சா, இந்த எரிமேலி பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு சில பேர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ எரிமேலி பக்கத்தில் ஏர்போர்ட் கட்டிட்டா நீங்கள் வந்து சபரிமலை பக்தர்கள்லாம் அங்கே வரத்து சரியாக இருக்கும். சரி, அதான் ஒரு ஐயப்பன் சீசனில் மட்டும் ஏர்போர்ட் இயங்கணும்னு வச்சுக்க முடியாதே. ஆமாம், அவனுக்கு அப்புறம் பணம் வராது. அப்போ கோயில் எல்லா நாட்களும் திறந்துருக்குன்னாக்க எல்லாருக்கும் லாபம். இது அரசின் அறிவிப்பின் பின்புலத்தில் இருக்கிறதா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பெண்கள் செல்வதற்கு எல்லா பாதுகாப்பும் கொடுப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேரள அரசு, அப்பொழுது கம்யூனிஸ்ட் அரசு, இப்போவும் கம்யூனிஸ்ட் அரசு தான், அவங்களுடைய செயல்பாடு முழுக்க இதுக்காக தீர்ப்புக்காக காத்திருந்தது போல் தெரிந்தது. மிக்க நன்றி ரமேஷ், வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.